எபிரேயருக்கு நிருபம் 12வது அதிகாரம் 22வது வசனம். நீங்களோ விசுவாசிகளை பற்றி அங்க எழுதுறாரு, சியோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுடைய தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும், சத்தமாசிங்க, 1000-10,000 தேவதூதரிடத்திலும் வந்து சேர்ந்தீர்கள். எல்லாரும் சொல்லுவோம், நான் 1000-10,000 தேவதூதரிடத்திலே வந்து சேர்ந்திருக்கிறேன். செத்தத்துக்கு அப்புறம் சேர்வான் போடல. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, செத்தத்துக்கு அப்புறம் பரலோகத்தில் போய் இதெல்லாம் நடக்கும், பூலோகத்தில் நடக்கும்னு எழுதினார் சொல்லியிருக்காரு. கவனிங்க. ஆகவே நீங்களோ பரம எருசலேமத்தில் சேர்ந்துட்டீங்கன்னு போட்டிருக்கு. நீங்கள் சொல்லும்போது உங்க மாம்சத்தை பற்றி கர்த்தர் பேசல என்றால் தேவன் ஒரு மாம்சம் கிடையாது. தேவன் ஆவியா இருக்கிறார். அவர் பேசும்போது எப்போது உங்க ஆவிகிட்ட தான் என்ன செய்றாரு, பேசுகிறார். ஆகவே நீங்களோன்னு சொல்லும்போது உங்களுடைய ஆவி, ரட்சிக்கப்பட்ட ஆவி, மறுபடியும் பிறந்த ஆவி உள்ள இருக்கிற அந்த இருதயம், அது எங்க இருக்கான்? பரம எருசலேம் இடத்துல என்ன செய்யறது, இருக்கிறது.